இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 சுவிட்சிங் போர்டு, 5.1 to 2.1 சுவிட்சிங் போர்டு. இதில் வந்து 3 சுவிட்ச் இருக்குது. இதில் ஒன்று வந்து 5.1 to 2.1, இன்னொன்று வந்து ஆக்ஸு யூஎஸ்பி போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்குது. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேனரில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் சுவிட்சு கனெக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 12 வோல்ட்டு, இன்னொன்று சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் வந்து நம்ம தனியாகவும் போர்டு தனியாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடி போர்டு வந்துட்டு இன்புட் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குது. அதை பின்னாடி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 5.1 அவுட்புட் கனெக்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரோலாஜிக் வந்து இன்புட்டு 5.1 வந்துட்டு இன்புட்டு கனெக்ட் பண்ணுறது பின்னு இந்த கனெக்டரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மினி டீகோடரு அல்லது டிவிடியிலேருந்து 5.1 இன்புட் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின்னு அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வந்து இன்புட்டு, லெஃப்ட் ரைட்டு 5.1 இன்புட் வந்துட்டு அதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினி டீகோடரை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம், இல்லை டிவிடி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் ட்ரிபிள் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மினி டீகோடர்லேருந்து டைரெக்டாக வந்து லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வரும். டிவிடியோட இன்புட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வரும். அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடி இன் அண்ட் அவுட்டுன்னு 4 பின் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடியோட இன்புட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பிடியோட அவுட்புட்டை கொண்டு வந்துட்டு அதிலே வந்துட்டு பிடியோட அவுட்டுன்னு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 5.1 அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடி போர்டோட கனெக்ட் பண்ணி பேஸ்டபுள் எல்லாம் ஏற்றி இறக்குற மாதிரி தான் வந்துட்டு இது ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா வந்துட்டு அந்த ரெண்டு பின்னையும் பைபாஸ், அதாவது லெஃப்ட்டு பின்னையும் ரைட்டு பின்னையும் பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். 5.1க்கு பார்த்திங்கன்னா இந்த 3 ரிலேவும் வந்துட்டு ஆன் ஆகி வந்துட்டு அவுட்புட் வழியாக வந்துட்டு 5.1 அவுட்புட் வந்துட்டு வருங்க. நம்ம வந்து இந்த ஸ்விட்சிங் போர்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சுவிட்சு வந்து சீக்கிரம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துட்டு அவுட்புட் நல்லா தெளிவாக வரும். சுவிட்சு வந்து ப்ராப்ளம் ஆகி ஒரு சேனல் வந்து வராமல் இருக்கிறது, இல்லை வந்துட்டு ஒவ்வொரு சேனலில் வந்துட்டு இந்த லைட்டாக சவுண்டு வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவும் வராது. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம செலக்டர் சுவிட்ச் போர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 எல்இடி வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஆனில் இருக்கா, இல்லை யூஎஸ்பி ஆனில் இருக்கா, ஆக்ஸ் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து அது வந்துட்டு லைட்டு வந்து இண்டிகேஷன் வரும். நம்ம இந்த லைட்டு வேணும்னா வந்து ஃப்ரண்ட் பேனலில் கூட வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணும்போது இப்போ வந்து 5.1 இருக்கா 2.1 இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த லைட்டு வச்சு நம்ம